நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம 23,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 1 ஹவர் கேண்டில் கூட மார்க்கெட் 23,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. மேலே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே க்ளோஸ் ஆக முடியல. நாளைய தினம் நெஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோட இறுதியில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 23,000ங்கிறது இந்த வீக் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஐ டேட்டா சப்போஸ் 23,000 ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைய தினம் வீக்லி எக்ஸ்பிரியும் அதே ரேஞ்சில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,223 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆணுச்சு, இதற்கு மேலே 23,000க்கு மேலே வந்துச்சுன்னா அதிகபட்சம் மார்க்கெட் 23,350 இந்த ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏரியாவுக்கு தகுந்தாற் போல் மாறுபடும். ஏன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்க்கணும். அப்படின்னா இந்த ரேஞ்சு மார்க்கெட்டு இங்கே மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்படி திரும்புதுங்களா, இந்த ரேஞ்சில் போய் எந்த ரேஞ்சில் வேணாலும் மாறுபடும். 23,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட மாறுபடும். அப்படியே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் டவுன் சைட் க்ளோஸ் ஆகக்கூடாது. இது ஒரு 1 டே கேண்டில் 22,750க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது ஒரு 1,500 புள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இன்னும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த ரேஞ்சில் இன்னும் எத்தனை நாள் சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்து. சப்போஸ் மார்க்கெட்டை ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாரமோ 10 நாளோ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும். அதிக நாள் நம்ம ஹோல்டு பண்ணவும் முடியாது. ஏன்னா மார்க்கெட் பொறுமையாக கீழேயோ மேலேயோ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டைம் டிகேங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு 1 வீக் ஒரே இடத்துல நின்னா கூட மார்க்கெட் என்ன ஆகிடும், நிற்கிறதுனால ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும். மார்க்கெட்டே போனால் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் போயிருக்காது, லாஸஸ் தான் வரும். அதனால் எந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட் இந்த லெவல் தான். நம்ம ஒரு 3 சப்போர்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த 22,700 to 750 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு வீக் வரும். சரிங்களா? பேங்க் நெஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவ்லாம் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, திருப்பி அதை 23,000லே எரேஸ் பண்ணி அதுக்குள்ளாரே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஒரு 500 பாயிண்ட் பாசிட்டிவ். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 49,782 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 50,613ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. சப்போர்ட் 48,726 இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டு. இதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,896. பேங்க் நிஃப்டி மேலே வந்துச்சு அப்படின்னா இப்படியே சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 49,826. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,713. ஏன்னா நெஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,500 புள்ளிகள் இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா 46,000 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. சரிங்களா?
ஒரு அதனால வேண்டி என்ன ஆக்கலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு 50,000 கூட ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்கும் நிஃப்டியை நிறுத்தி வச்சுட்டு பேங்க் நிஃப்டியை கூட மேலே ஏற்றி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா ரெண்டுக்கும் ஆவரேஜாக கீழே ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி செயல்களை வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் நிஃப்டி போலவே சென்செக்ஸும் மேலே வர ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் வர முடியல. 76,000 அப்படிங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸு 76,221 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 76,753 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 77,380 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியதில்லை. இனிமேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இதை வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் ஒரு மேலே ஒரு ட்ரெண்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு 77,000 அப்படிங்கிற ரேஞ்சும் 77,400 ரேஞ்சும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் நிஃப்டி போல் நான் நேற்றையே அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிஃப்டி 1,500 பாயிண்ட் ஃபால் ஆகணும். இது வந்து 70,000 வரைக்கும் ஒரு 4,500 5,000 பாயிண்ட் ஃபால் ஆகணும். நிஃப்டி வந்து 1 டைம்ஸ் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 3 டைம்ஸ் ஃபால் ஆகும். ஏன்னா வந்து அதோட வேல்யூ அதிகம். இப்போ 23,000 நிஃப்டி இருக்குது அப்படின்னா 76,000 சென்செக்ஸ் இருக்குது. இன்ட்டு 3 டைம்ஸ்க்கு மேலே வந்து சென்செக்ஸோட வேல்யூ அதிகம். அதனால் 1,500 புள்ளிகள் நிஃப்டி விழுந்துச்சு அப்படின்னா ஒரு 5,000 புள்ளிகள் வரைக்கும் சென்செக்ஸ் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் வந்து சினாரியோஸ் காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நிஃப்டி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 23,000 ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. எவரி 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 22,800 வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டாவா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது. நியரஸ்ட்டாக எவரி 100 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. மற்றபடி ஒரு பெரிய மொமெண்டம் வந்து பெருசாக ஒரு ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மார்க்கெட் ஹவர்ஸில் எப்படி பில்ட் ஆகுது, காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கெலாம் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நியரஸ்ட்டாக 23,000 ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளை தினம் 23,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான கிளாஸஸ்லாம் இருக்குது. இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். 2 இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸாக அது இருக்கும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் என்னோட வியூவை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட வியூவோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.